Hi friends, welcome back to my channel Vlogs by Preeti. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 29th ஆஃப் ஜூலை வந்து எடுத்தது. வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. ஆக்சுவலா வந்து வீட்ட வந்து கிளீன் பண்ணி ஒரு 2 வாரம் ஆச்சுங்களா. சரி கையோட வீட்ட கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கிச்சன் மேல வந்து மேட வந்து கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு இருக்கப்பயே பையன் வந்து அம்மா எனக்கு மேகி வேணும்னு சொன்னானா, சரி பையனுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சு குடுத்துருவோம். செஞ்சு குடுத்துட்டு அவன டியூஷனுக்கு அனுப்பிட்டா, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கிச்சன் மேடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவனுக்கு மேகி பண்ணிட்டு இருக்கேன். கையோட பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, சரி கொள்ளு இருந்தது. சரி கொள்ளு வந்து ரொம்ப நாளா வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்தது. சரி கொள்ளு வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொள்ள வந்து கையோட வந்து ஊற வச்சுட்டேன். கொள்ளு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 8லிருந்து 9 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். நான் பார்த்தீங்கன்னா, கொள்ளு வாங்கிட்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறது. நான் வந்து யூடியூப் பார்த்து தான் செஞ்சுட்டுருக்கேன். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 8லிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும்னு வந்து போட்டிருந்தது. சரி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சிருந்தேன். ஆக்சுவலா வந்து கொள்ளு பருப்புல வந்து என்ன ரெசிபி பண்ணுவாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. நான் கொள்ளு ரெசிபீஸ்ன்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்தது. கொள்ளு பருப்பு வந்து கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுனா டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணா பையனும் சாப்பிட மாட்டான். நம்மளுக்கும் வந்து அது ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்மளுக்கு புடிச்ச மாரி எதனா ஒண்ணு பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு, கொள்ளு பருப்ப வந்து ஊற வச்சுட்டேன். சரி நாளைக்கு காலைல பருப்பு வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்ட கிளீன் பண்ணியே 1 வாரம் மேல ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்குன்னு வீட்ட கூட பெருக்கலையா அப்படின்னு நெனைக்காதீங்க. ஆக்சுவலா வீட்டெல்லாம் வந்து பெருக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா போட்ட பொருள் வந்து போட்ட இடத்துலயே இருந்தது. பெட்ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் மிஷின வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ஃபைனலா வந்து மிஷினும் வந்து துவச்சுட்ருக்கும். அதனால வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணி, திரும்ப அது துவச்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து காய போடுறது 1த்துக்கு 2 வேலைன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவேன்னா, மிஷின வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். அதே மாரி தான் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மிஷின வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். எப்பவுமே ஆன் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னா, அ லிக்விட் தான் ஊத்துவேன். பவுடர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி வந்து லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் வாங்குறப்பயே வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய் தேங்கி நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் மோஸ்ட்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். டைடு வந்து Blinkitல ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்றப்ப இந்த டைடு பாக்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 2க்கோ என்னமோ கிடைச்சது. சரி வரது எதுக்கு வேணான்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு, டைடு பாக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி அது காலி ஆகுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி இத காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேணா லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு சொல்லிட்டு, பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வந்து நார்மல் டைம்ல வந்து நான் லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ணேனே தவிர, பவுடர் வந்து நெறைய வந்து யூஸ் பண்ண மாட்டேன். மிஷின் ஆன் பண்ணிட்டு வரதுக்குள்ள எங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, மேகியும் ரெடி ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து போட்டு குடுத்துட்டேன். "என்னடா இவ்ளோ போட்டு குடுக்குறாளே! இவ்வளவும் பையன் சாப்பிடுவானா?" அப்படின்னா, இல்ல. இதுல வந்து கொஞ்சம் சாப்பிடுவான், கொஞ்சம் வச்சுருவேன். அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன். அதனால வந்து திரும்பவும் ஒரு பிளேட் அதுக்குன்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லா ஒரே பிளேட்ல வந்து போட்டு குடுத்துட்டேன். அததான் அவன் கையில வாங்குறதுக்கே வந்து யோசிச்சுக்கிறான். "எம்மா இவ்ளோ இருக்குமா? நான் எப்படிம்மா சாப்பிடுறது? என்னால சாப்பிட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் சொன்னேன், "ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா நீ சாப்பிடு. உன்னால எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடு. மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுடு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல வந்து நெறைய சாப்பிட வச்சுடுவேனா, அதுக்கு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்லாம் சொல்லக்கூடாது. என்னால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பரவால்ல உன்னால எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து குடுத்து அனுப்பிட்டேன். இங்க பார்த்தீங்க இல்லையா, ஷிங்க்ல வந்து ஃபுல்லா பாத்திரம் இருந்தது. அந்த ஷிங்க்ல பாத்திரம் வந்து கழுவி ஒரு இடத்துல வைக்கணும்னா, நம்மளுக்கு டப்பு வேணும். டப்பு வேணும்னா, ஃபர்ஸ்ட்டு டப்புல இருக்க பாத்திரம் எடுத்து வெளிய கவுக்கணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு டப்புல இருக்க பாத்திரம்லாம் எடுத்து கவுத்துட்டு, கையோட பார்த்தீங்கன்னா, பாத்திரம் வெளக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு உண்மையாவே புரியல. எங்க வீட்ல நானும் என் பையன் மட்டும் தான் இருக்கிறோம். எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்ளோ பாத்திரம் சேருதோ? நாங்க 2 பேர் அதுவும் அப்பப்ப சமைக்கிறப்ப பாத்திரம் கழுவி கழுவி போட்டுருவேன். இருந்தாலும் திரும்பவும் பார்த்தா, அது சமைச்சு முடிக்கிறப்ப திரும்பவும் ஷிங்க்ல வந்து அவ்ளோ பாத்திரம் கிடக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா முன்னாடி நாளு நைட்ல இருந்து என்னமோ வெளக்கலன்னு நெனைக்கிறேன். நைட்டு, காலையில, மத்தியானம் அஃப்கோர்ஸ் யாரும் வீட்ல இல்ல. எல்லாரும் வேலைக்கு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஷிங்க பார்க்குறேன், எப்பயும் பாத்திரம் வந்து வழிஞ்சு நெறஞ்சிட்டு இருக்கு. இந்த மாரி எங்க வீட்ல மட்டும் தான் இருக்கா? இல்ல உங்க வீட்லயும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்ல எந்த வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு பாத்திரம் வெளக்குறது வந்து ஒரு மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த ஷிங்க் ஃபுல்லா காலியாகி, அந்த கிச்சன் மேட ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சோம்னா, அதுக்கப்புறம் சமைக்கணும்னு தோணாது. அது வந்து செகண்டரி. இருந்தாலும் அது கிளீனா இருந்தா ஒரு மாரி சமாதானம். சரி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து காஃபி குடிப்போம் இல்லையா நம்ம வீட்ல. காஃபி ஆஃப்கோர்ஸ். எனக்கு அந்த காஃபி வந்து ஒரு கப் காஃபி அந்த திவான்ல உட்காந்து குடிக்கிறப்ப, நிம்மதியா குடிக்கணும். வேற எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ, அந்த மாரி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த டீ குடிக்கிற டைம்ல எனக்கு இது கொண்டு வா, அது கொண்டு வான்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த டீ குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஷிங்க்ல பாத்திரம் இருக்கக்கூடாது. என் முன்னாடி வந்து அந்த வீட்ல வந்து தூசி இருந்தா, அந்த தூசி வந்து நம்ம கண்ணு முன்னாடி பறந்துட்டு இருக்கக்கூடாது. முடி இருந்தா முடி பறந்துட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அந்த ஒரு கப்பு காஃபி குடிக்கிறோம்னா, நிம்மதியா பிளசன்ட்டா உட்காந்து குடிக்கணும். ஷிங்க்ல வந்து அடுத்தது அப்பா இந்த வேலை இருக்கா? அடுத்தது இந்த வேலை செய்யணுமா? அடுத்தது அந்த வேலை செய்யணுமா? அப்படின்ற மாரி யோசனை இருக்கவே கூடாது. நான் எப்பயுமே வந்து டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்க வேலை எல்லாமே முடிச்சுட்டு, அப்பாடா! இதுக்கப்புறமா எந்த வேலையும் இல்ல. நிம்மதியா உட்காந்து நம்பளுடைய டைம வந்து நம்மளுடைய மீ டைம வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணணும். அப்படி இருந்தா தான் எனக்கு ஒரு காஃபியோ, டீயோ வந்து குடிக்கவே வந்து பிடிக்கும். உங்கள்ல நீங்க எத்தன பேர் இந்த மாரி இருக்கீங்க அப்டின்ற சொல்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிங்க்ல பாத்திரம் வந்து கழுவிட்டேன் இல்லையா? கழுவிட்டு கையோட பார்த்தீங்கன்னா, கேஸையும் வந்து கழுவி தொடச்சு விட்டாச்சு. ஆக்சுவலா வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் கேஸ வந்து தொடைக்கிறீங்களே, துணிய போட்டு தொடைக்கிறீங்களே, ஏன் தண்ணி ஊத்தி கழுவுனா போகாதா? அப்டின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து தண்ணி ஊத்தி கழுவுனாலும் போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி கழுவுனா என்ன ஆயிடும்னா, அந்த கிச்சன் மேடையிலருந்து கீழ வந்துரும். எங்களுக்கு வந்து அத தடுக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்ல. எதுவும் இல்லாதனால அந்த கிச்சன்ல வந்து மேடம்ல தண்ணி ஊத்துனோம்னா, டைரக்ட்டா வந்து கீழ விழுந்துரும். அதனால நான் என்ன பண்ணிடுவேன்னா, துணிய வச்சே வந்து தொடச்சு எடுத்துருவேன். இங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மேட வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, வந்துட்டேன். கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் இல்ல. பெருக்கி, அதுக்கப்புறம் கூட்டிட்டு மாப் போட்டா போதும், அப்டின்ற மாரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்க்கு வந்தேன். பெட்ரூம்க்கு வந்த கையோட பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி துவச்சு வச்ச துணிய பார்த்தீங்கன்னா, மடிக்காம இருந்தது. கையோட அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நான் ஒரு ஒரு 1 மாசமா வந்து கிளீன் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். கிளீன் பண்றதுக்கு டைமே இல்ல. சரி இன்னைக்கு டைம் இருக்குல்ல, கையோட இதையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள வந்து நெக்ஸ்ட்டா வந்து கிளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கீழ பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போறது, வரது, பில்ல கொண்டு வந்து அதுல போட்டுறது. பின்னு நம்ம தேடுற டைம்ல ஒரே ஒரு பின்னு கூட கிடைக்காது. வேணான்றப்போ எங்க பார்த்தாலும் பின்னா தான் கெடக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்கெல்லாம் பின் இருந்ததோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டேன். கிளிப்பும் அதே மாரி தான். ஹேர் பின்னும் அதே மாரி தான். நமக்கு வேணுன்றப்ப கிடைக்காது. வேணான்றப்ப அங்கங்க விழுந்து கிடந்திருக்கும். அதனால அது எல்லாமே வந்து நம்ம பார்க்குற மாரி இருக்கட்டும். நம்ம வேணும்னா எடுத்துக்கிற மாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பாக்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, கையோட வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். பையன் பார்த்தீங்கன்னா, புக்ஸ கொண்டு வரது, அவனுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்க மாட்டான். அங்கங்க போட்டு விட்டுறது. சரி இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, அங்கங்க எதுக்கு வைக்கிறது? ஒரே இடமா வந்து அவனுக்கு வச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே சைட்ல வந்து வச்சு குடுத்துட்டேன். வச்சு குடுத்துட்டு ஆல்ரெடி வந்து துணியெல்லாம் துவச்சு வச்சிருந்தேன் இல்லையா? பெட் கவர் எல்லாமே துவச்சு வச்சிருந்தேன். சரி அதையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கையோட பெட் கவர் எல்லாமே போட்டு நீட் பண்ணி விட்டுட்டேன். எத்தன பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து நான் நெகத்த வச்சு கீறி கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து நெத்தியில சந்தனம் வைப்பான். ஒரு சில வாட்டி என்கிட்ட கேட்பான். நான் வச்சு விடுவேன். இல்ல என்ன பண்ணுவான், அவனும் வச்சுப்பான். அந்த நெத்தியில சந்தனம் வச்சுட்டு என்ன பண்ணிடுவேன்னா, அந்த சைட்ல வந்து தேய்ச்சு விட்டுருவான். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல. தேய்ச்சு விட்டுட்டா, திரும்ப நம்ம என்ன பண்ணணும், துணிய வச்சோ, ஏதாவது வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கணும் அத. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அத என்ன பண்ணேன்னா, அது எல்லாமே வந்து கொஞ்சமா தண்ணி போட்டு தொடச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெட்ரூமும் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணி விட்டுட்டு, பெட் கீழ எல்லாமே வந்து பெருக்கிட்டு வந்தேன். பெட் கீழ பெருக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பெட் கீழலாம் வந்து பெருக்கிட்டு வந்தேன். எங்க வீட்ல வந்து ஒரு பொருள் காணோம்னா, எங்கேயும் தேட வேண்டாம். இந்த திவான கொஞ்சமா இந்த பக்கம் நகர்த்திட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்தாலே எந்த பொருள் வேணாலும் கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஃபோனு கவரு ரொம்ப நாளா காணோம் காணோம்னு தேடிட்டு இருந்தேன். அந்த ஃபோனு கவரு அந்த திவான் பின்னாடி இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குப்ப. கையோட அந்த திவான் பின்னாடிலாம் பெருக்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ். உண்மையாவே இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ பாவம் பண்ணுச்சோ, என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. இங்கேயும் அப்படிதான். எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கேயும் டம்ப் பண்றது. எனக்கா அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பொருள்லாம் வச்சேன். திரும்பவும் எண்ணெய், அது இதெல்லாம் வச்சேன். எனக்கு என்னமோ சமாதானமே இல்ல. இந்த ஃப்ரிட்ஜ்னா இந்த ஃப்ரிட்ஜ் காலியாவே இருக்கட்டும் மேல. எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டேன், திரும்பவும் எடுத்து வேற ஒரு இடத்துல வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேலயும் வந்து ஃபுல்லா காலி பண்ணி விட்டுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடியும் தூசி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓ பழைய வீடியோலலாம். இந்த மாரி வந்து எங்க வீடு பார்த்தீங்கன்னா, தெரு பக்கத்திலேயே இருக்கு. வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து வீட்ட வந்து கிளீன் பண்ணியே ஆகணும். அதே மாரி இந்த கார்னர்லலாம் கிளீன் பண்ணியே ஆகணும்.
இல்லன்னா வந்து எங்க இருந்தா அந்த தூசி வருமோ, எங்க இருந்தா அந்த தூசி போய் அந்த ஃப்ரிட்ஜ் கீழ இருக்குமோ தெரியாது. எல்லா தூசியும் அந்த ஃப்ரிட்ஜ் கீழ தான் இருக்கும். நான் அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா, கையோட அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே எங்கேயோ டீப் கிளீன் பண்றோம் இல்லையா? பண்ணிடுவோம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி வந்து எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜ் பின்னாடி எல்லாமே. அதுக்கப்புறம் சரி கையோட மாப்பும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சத்தூளு, உப்பு, அதுக்கப்புறமா வீடு துடைக்கிற லிக்விட் இருக்கும் பார்த்தீங்களா? வீடு துடைக்கிற லிக்விடும் போட்டு மாப் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எனக்கு சமாதானமா இருக்கணும்னா, எல்லா கார்னர்லயும் வந்து மாப் போடணும். மாப் போட்டா தான் வந்து ஒரு மாரி சமாதானமா இருக்கும். வீடு கிளீன் பண்றோம் அப்டின்னா, அ எல்லா கார்னரும் சரி, எல்லா பக்கமும் சரி கிளீன் பண்ணியிருக்கணும். இல்ல வீடு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நடப்போம் பார்த்தீங்களா? நம்மளே வந்து நடந்துட்டுருப்போம். நடந்துட்டுருப்போம் அந்த கால் பாதம் இருந்தாலும் ஒரு மாரி சமாதானமா இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாட்டி ஃபுல்லா தொடச்சுட்டு வந்துட்டு, இன்னொரு வாட்டி என்ன பண்ணிடுவேன்னா, மேலேயே மாப்ப வந்து நல்லா பிழிஞ்சுட்டு, இன்னொரு ரவுண்ட் வந்து சுத்தி வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துருவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுமே செஞ்சு, சரி கையோட வந்து பூஜை ரூமே கிளீன் பண்ணலான்னு நெனச்சேன். சரி வேண்டாம், எதுக்கு கிளீன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு நாள் மறுநாள் வேணா வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை ரூம மட்டும் விட்டுட்டு, ம மத்தபடி எல்லாமே வந்து கிளீன் பண்ணியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, பிஃபோர், ஆஃப்டர் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வந்து வீடியோல வந்து காமிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, இப்படிதான் போச்சு. ஃபுல்லா கிளீனிங்லயே போயிடுச்சு. எல்லா வேலையும் பண்ணிட்டேன். எக்ஸெப்ட் இந்த பூஜை ரூம தவிர எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஃப்ரிட்ஜ் மேல எந்த பொருளும் வைக்கல. எல்லாமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி நீட் பண்ணதுக்கப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கு. இவ்ளோ வேலையும் பண்ணதுக்கப்புறமும் மிஷின் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓடிட்டே இருந்தது. கரெக்ட்டா ஒரு 5:45 4:45 கிட்ட வந்து வீட்ட வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. 7 மணி வரைக்குமே கிளீனிங் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா வந்து என்னதான் இருந்தாலும், இவ்ளோ நேரம் பண்ணாலும், அந்த வீடு கிளீனா இருக்கிறத பார்த்தா வந்து ஒரு மாரி சமாதானம். வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா, கையோட வந்து கழுவியும் விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சேனல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.